Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே புதிதாக கட்டப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். எரஞ்சி கிராமத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டப்பட்டது. இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலம் மத்திய சிறையில் தின்பண்டங்கள் விற்பனையில் முறைகேடு செய்த வார்டர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். சேலம் மத்திய சிறை கைதிகள் தயாரிக்கும் தின்பண்டங்கள் பொதுவெளியில் விற்பனை செய்யப்படுகிறது. இப்பணியில் ஈடுபட்டு வந்த வார்டர் சுப்பிரமணியம் கடந்த 1 வருடமாக தின்பண்ட விற்பனை தொகை 1,80,000 ரூபாயை தனது மாமியாரின் ஜிபே மூலம் பெற்று முறைகேடு செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து சிறை வார்டர் சுப்பிரமணியம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். சேலம் சிறையில் கடந்த மாதம்தான் முறைகேடு புகார் காரணமாக 2 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒருவர் சிக்கியதை அறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் சிறைகளும் கூட ஊழலில் திளைக்கும் மையமாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டினர். திருச்சி மாவட்டம் துறையூர் நெடுஞ்சாலைத்துறை அலுவலக சாலை பணியாளர் பணிக்கு செல்லாமல் தூங்குவது போன்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அலுவலகம் வந்து பதிவேட்டில் கையொப்பமிட்டு பணிக்கு செல்லாமல் குடிபோதையில் சாலை பணியாளர் சுந்தரம் தூங்குவதை சக பணியாளர்கள் வீடியோ எடுத்து வெளியிட்டனர். இதேபோன்று அதிக அலுவலகங்களில் சாலை பணியாளர்கள் பணிக்கு செல்லாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தூங்கும் சாலை பணியாளர்கள் மீது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக படகு போட்டி நடைபெற்றது. மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரிக்கு கோடை சீசனை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கோடை விழாவின் ஒரு பகுதியாக உதகை படகு இல்லத்தில் தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சிகளுடன் படகு போட்டிகள் நடைபெற்றது. ஆண்கள், பெண்கள், புதுமண தம்பதியினர் என தனித்தனியாக நடைபெற்ற படகு போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர்.